வணக்கம். இன்று நாம் 2024 அமெரிக்க தேர்தல் பற்றி பேச இருக்கிறோம். கமலா ஹாரிஸ் எதனால் தேர்தலில் தோல்வியடைந்தார் என்பதை பற்றி விரிவாக அறிவோம். இத்தகவல் மிகவும் முக்கியமானது. அதுவும் அரசியலால் மெய்சிலிருக்கும் அல்லது வெறும் உண்மை அறிய விரும்பும் ஒருவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கானது. தொடங்கலாம். 2024 தேர்தல் மிகவும் பரபரப்பான ஒரு தேர்தலாக இருந்தது. கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக அமெரிக்காவின் முதல் பெண் அதிபராக வரலாறு படைக்க முயன்றார். மறுபக்கம், குடியரசுக் கட்சியின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராவதற்காக தீவிரமாக பணிபுரிந்தார். இது இரண்டு எதிர்மறை சித்தாந்தங்கள் மோதும் தேர்தல். ஒரு பக்கம் முன்னேற்றவாதம், மறுபக்கம் பாப்புலிசம். ஆனால் கமலா ஹாரிஸ் எதனால் தோற்றார்? முதலில் பொது மக்களின் பார்வையை பற்றி பேசலாம். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபராக வரலாறு படைத்தாலும் அவரது தலைமையின் விதமும் மக்களுடன் தொடர்பு கொள்ளும் திறனும் குறைவாகவே காணப்பட்டது. வாக்காளர் கருத்து கணிப்புகளில் பலர் அவரது தலைமை திறனை பற்றிய திணுமையாக இருந்தனர். அடுத்து பொருளாதாரம் பற்றி பேசலாம். 2024 தேர்தல் பொருளாதார குழப்பமான சூழலில் நடைபெற்றது. விலைப்போக்கு, எரிபொருள் விலை உயர்வு, வீட்டு விலைகள் போன்றவை மக்கள் அன்றாட கவலையாக இருந்தது. பேடன் ஹாரிஸ் எதிர்ப்பவர்களின் மனதில் இடம்பெற்றது. மூன்றாவது முக்கியமான அம்சம் குடியரசுக் கட்சியின் ஒற்றுமை. டொனால்ட் ட்ரம்ப் மீது அதீத ஆதரவு கொண்ட மக்கள் அவருக்கு மிகவும் உற்சாகமாக வாக்களித்தனர். அவரின் தேர்தல் பிரச்சாரம் இம்மைகவார மாநிலங்களில் பென்சில்வேனியா, மிச்சிகன், அரிசோனா பெரும் ஆதரவை ஈர்த்தது. இப்போதும் கமலா ஹாரிஸ் தனது பிரச்சாரத்தில் சில தவறுகளை சந்தித்தார். அவர் கூறிய கருத்துக்களில் சில நடுநிலை வாக்காளர்களுடன் சரியாக ஒத்துப்போகவில்லை. கூடவே கலிபோர்னியா மாநில வழக்கறிஞராக அவர் இருந்த காலத்தையும் அவரது எதிர்ப்பாளர்கள் பிரச்சினையாக கொண்டு வந்தனர். இன்னொரு முக்கியமான அம்சம் டொனால்ட் ட்ரம்ப். அவர் மீது பல சர்ச்சைகள் இருந்தாலும் அவர் தேர்தல்களில் வாக்குகளை ஈர்க்கும் திறனை குறைக்க முடியாது. அவரது அமெரிக்க மக்களின் எழுச்சி போன்ற பிரச்சாரங்கள் வாக்காளர்களின் மனதில் இடம்பெற்றன. தீர்மானமாக, 2024 தேர்தல் அமெரிக்க அரசியலின் முக்கிய தருணமாக இருந்தது. கமலா ஹாரிஸ் சந்தித்த சவால்களையும் ஜனநாயகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. உங்களின் கருத்து என்ன? கமலா ஹாரிஸ் வேறு விதமாக நடந்திருந்தால் வெற்றியடைய முடியுமா? அல்லது இந்த முடிவு அவசியமானதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்களில் எழுதுங்கள். நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.